பண்ணிட்டு ब्लैक लिस्ट लगे हो बैगड़ पे ब्लैक लिस्ट उससे अच्छा वो पहले ही चला जाएगा ब्लैक लिस्ट में அது அவங்க 3 மாசம் அங்க வேலை பார்த்து அதுக்கு லோன் ஜெயிச்சாங்க ब्लैक लिस्ट அப்ப அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி அவன் சிஓ வந்தா இவன் தப்பிச்சிருவான் என்னமா நடக்குது 2000 ரூபாய் என்னது உங்களை பார்க்க வரப்பெல்லாம் நீங்க பிஸியாவே இருந்துட்டா நான் இப்பதான் உங்ககிட்ட பேசுறது. சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? ஸோ இந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் டேட்டா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நான் ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். ரெவன்யூ எல்லாம் சூப்பராக இருக்கு, நோ ப்ராப்ளம்ஸ் தட். ஆனால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ ஐ ஹேவ் அ பிளான். இந்த பிளானை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் வித்தவுட் அஃபெக்டிங் ஓவர் ஹெட். பிளான்? யா. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லா பேஷண்ட்டுக்கும் ஈவன் ரெகுலர் செக்அப் பண்ண வரவங்களுக்கும் அடிஷ்னலாக டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ் எடுக்க சொல்லலாம். இப்போ புதுசாக மிஷினரியெல்லாம் இம்போர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த மிஷின்ஸை வச்சு டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ்க்கு எல்லாம் அதிகமாக சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் வித்தவுட் எனி காஸ்ட். சரி, ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். ஆனால் இந்த அடிஷ்னல் ப்ராஃபிட் பர்சன்டேஜை வச்சு மக்களுக்கு இன்னும் நல்லது செய்யலாம்ல. புது மெஷினரி, ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மெஷினரி எல்லாம் வாங்கி மக்களுக்கு அட்வான்ஸ் கேர் கொடுக்கலாம். திங்க் பிக் பிக்சர். இங்க பாருங்க மதி, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அது எதையும் மறக்கல. நீங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான விஷயம் வாங்கினதுக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணனா, அது இங்க தேவை. அதுக்காக நீங்க சொல்ற எல்லா பிளானுக்கும் நான் ஓகே சொல்லுவேன் எதிர்பார்க்கிறேன். லிசன் ரதி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க.